Hello everyone, myself Kalpana. My ID number 47. My topic is balance of regional development. Balance of regional development அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ரீஜியனுமே ஈக்குவலாக டெவலப்பாக இருக்காது. ஸோ ஒரு ரீஜியன் வந்து ஹைலி டெவலப்டு ரீஜியனாக இருக்கும், இன்னொரு ரீஜியன் வந்து லோலி டெவலப்டு ரீஜியனாக இருக்கும். இந்த ரெண்டு ரீஜியனுமே ஈக்குவலாக பேலன்ஸாக டெவலப்டாக இருக்கணும். ஸோ அதைத்தான் பேலன்ஸ் ஆஃப் ரீஜினல் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் அண்ட் செக்யூரிங் லார்ஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். அதாவது அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா ரீஜன்ஸுமே டெவலப்ட் ஆகணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் இஸ் பை டிஸ்பர்சிங் த இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் இன்டு வேரியஸ் ரீஜன்ஸ் த கண்ட்ரீஸ் ஹெல்ப்ஸ் ப்ரொமோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் opportunities at a satisfactory rate. Then next is regional development. Regional development is nothing but equal development of all regions within one country through decentralization of economy and better spatial and functional distribution and social cohesion of all residents. அதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ரீஜன்ஸுமே ஈக்குவலாக டெவலப்டாக இருக்கணும். அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு ரீஜியன் வந்து எக்கனாமிக்கலாகவே அது இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்துச்சு, டெவலப்டாக இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காகவே கண்ட்ரி இட் வில் பி இம்ப்ரூவ்டு, இட் வில் பி டெவலப்ட். ஸோ அந்த எக்கனாமி இஸ் இட்ஸ் மோஸ்ட் திங்க். தென் நெக்ஸ்ட் இஸ் ரீஜனல் பேலன்ஸ். ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த ரீஜனோட பேலன்ஸை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ரீஜனில் இருக்கிற அவங்களோட டெவலப்மெண்டோட பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிள். ஸோ அவங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரீஜன்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கும் இடையில் உள்ள பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற வே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பேக்வேர்ட் ரீஜன்ஸை வந்து ஃப்ரெண்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கான முயற்சி டெவலப்மெண்ட்டை, அதுக்கு என்ன டெவலப்மெண்ட் கொடுக்கலாம், அதுக்கு என்ன அவங்க முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து காசஸ் ஆஃப் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ். ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் காசஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன்று ஹிஸ்டாரிக்கல் காசஸ். இந்த ரீஜனல் இம்பேலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே வந்துச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் பீரியடில் தான் வந்து இந்த ரீஜனல் இம்பேலன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆணுச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து ஜியோகிராபிக்கல் காசஸ். தென் நெக்ஸ்ட் எக்கனாமிக்கல் பேக்வேர்டு. எக்கனாமிக்கல் பேக்வேர்ட்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எக்கனாமிக்கலாகவே ஒரு ரீஜன் வந்து பேக்வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியும் ஃபுல் பேக்வேர்டாக தான் இருக்கும். ஸோ எக்கனாமிக்கலாக ஃப்ரெண்டுக்கு வரணும், அப்போ தான் அந்த country it will be improved. Then next வந்து failure of planning mechanism. Then political instability. ஒரு ரீஜியன் வந்து பொலிட்டிக்கலாக ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரீஜியன் இட் வில் பி developed. So the political stability is most important. Then next role of finance commission. Then next increased focus on geographically backwards areas. Then next good governance. Then aims of regional development. Then two aims are there. One is increase in national income. National income increase பண்ணோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லா இண்டிவிஜுவல் பீப்புளோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பீப்புளோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி த நேஷ்னல் இன்கம் இட் வில் பி இன்க்ரீஸ்ட். தென் நெக்ஸ்ட் இஸ் மோர் பேலன்ஸ் டெவலப்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. கண்ட்ரியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட் எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸாக டெவலப்டாக இருக்கணும். ஆர் தஸ் ரிலேட்டட் டு ஒன் அனதர் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் இட் பிகம்ஸ் பாசிபிள் டு கிரியேட் கண்டிஷன் இன் விச் ரிசோர்சஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நேச்சுரல் என்விரான்மெண்ட், ஸ்கில் அண்ட் கேபிட்டல் இன் ஈச் ரீஜியன் ஆர் fully utilized. The next importance of regional development. Regional development வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சிட்டிக்கும் ஒரு ரீஜியனுக்கும் இடையில இருக்கிற கான்ஃப்ளிக்ட் அண்ட் காம்படிஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் டவுன்ஸ் ஆர் சேட்டலைட் டவுன்ஸை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து பிக் டவுன்ஸாக ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. The next வந்து மெசர்ஸ் டேக்கன் டு ரெடியூஸ் இம்பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட். 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் வந்து த ரிகனைசேஷன் ஆஃப் பேக்வர்ட்னஸ் எ ஃபேக்டர் டு பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட் இன் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் த சென்டர் டு ஸ்டேட். The next is spatial area development programs directed at development of backward areas. The next message to promote private investment. Private investment promote பண்ணணும். தென் நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ரீஜனல் டெவலப்மெண்ட். ரீஜனல் டெவலப்மெண்டோட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, கான்சென்ட், கான்ட்ரோவர்சி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவ் ப்ராட் இன் டு ஃபோக்கஸ் சம் பேசிக் இஷ்யூஸ் ஆஃப் ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பாலிசி டு விச் வி நவ் டர்ன்.
The ultimate objectives of regional economic policy run in terms of promotion of individual welfare, opportunity, equality and social harmony. The most three thing is opportunity, equality and social harmony is the most important thing. Then next is India's role in regional development. Regional developmentல இந்தியாவோட ரோல் என்னன்னு பார்க்கலாம். இந்தியாவில் வந்து the balanced regional development வந்து எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா 1951 ஸ்டார்ட் ஆகுது. It contains various policy including direct public investment by the center is infrastructure, guided private investment and building up the capacity enhancing institutions were tried during first 3 decades of planning. Then next is regional development policy. Regional development policyல வந்து OECD. The OECD is nothing but Organization for Economic Cooperation and Development. The main purpose of OECD is to improve the global economy and promote world trade. It produces independent analysis and statistics to promote policy and improve economic and social well-being across the globe. The OECD guys contain 38 members are there. Now India is 27th member of the center. Now let's see OECD work. OECD work on the themes below contribute to the overall goal of reducing regional disparities and helping lacking regions to catch up. அதாவது ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய ஓவரால் கோலாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பின்தங்கி இருக்கிற ரீஜியன்ஸை வந்து அவங்க வந்து கேட்சப் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து 2016 வந்து அந்த OECD ரீஜனல் அவுட்லுக் வந்து எதை எக்ஸாமைன் பண்ணுறாங்க அப்படின்னா the widening productivity gap across regions within the countries and the implication of these trends for the well-being of people living in different place. So the balance of regional development most thing என்ன அப்படின்னா equality and opportunity. You give equality and opportunity to all the people, regional will be automatically balanced. So the most thing is equality and opportunity. That's all. Thank you.